பேக்கரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா frutti வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ₹1 கூட செலவில்லைங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த frutti செய்கிறதுக்கு தர்பூசணி பழம் எடுத்துக்கோங்க. தர்பூசணி பழத்தோட நடுவில் உள்ள அந்த ரெட் கலர் சதைப்பகுதியை எடுத்துகிட்டு வெளியில் அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துக்கணும். பட் ஆனால் அதுக்கு மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு இந்த நடுவில் உள்ள க்ரீன் கலர் பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு லைட்டாக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர், அதாவது சர்க்கரையை சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி. நான் இன்னைக்கு 1 கப் சுகருக்கு 1 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா இப்போ நம்ம கலந்து விட்டுறலாம். சர்க்கரையும் தண்ணியும் நல்லா ஒன்னோட ஒன்றா கலந்துட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம வேக வச்சிருக்கிற தர்பூசணி நம்ம உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணி விடுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால ஒரு 15லேருந்து 20 நிமிடம் போல் குக் பண்ணி எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணும்போது ஃபுட் கலர் நம்ம காயில் நம்மளுக்கு ஒன்று சேராது. ஸோ அதனால தான் நம்ம ட்ரையாக இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ஒன்றும் கிடையாது, சுகர் சிரப்பும் இந்த காய் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரை ஆகிடும். ஒரு 15லேருந்து 20 நிமிடம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்மளுக்கு ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் உதிரியாகவே வந்துருச்சு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன், நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு உதிரியாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக போய் அதில் ஸ்ட்ரக்சர் ஒன்று சேரும். அவ்வளோதான், இந்த மாதிரி உதிரியாக ஆயாச்சு. உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை குட்டீஸுங்களுக்கு எப்போவுமே ஒரு அட்ராக்டிவாக இருக்கும்பொழுது தான் அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்படிங்கிற போது நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 3 விதமான ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறேன். அதனால நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 3மே ஈவன் பார்ட்ஸாக இருக்கணும். இல்லாட்டி ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாக நம்மளுக்கு தெரியும். ஸோ 3ம் ஈக்குவல் பார்ட்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக கொஞ்சமாக க்ரீன் கலர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கடைகள் எல்லாம் போய் கேட்டிங்க அப்படின்னா ஃபுட் கலர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய 3 கலர்ஸ் ரெடி ஆயாச்சு. நம்ம எப்போவுமே frutti செய்யும் போது கீழே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே காட்டன் கிளாத் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி frutti நம்ம செஞ்சதை இந்த மாதிரி லைனாக நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டோம் அப்படின்னா கலர் ஒன்றோட ஒன்றா கலந்துக்கும். ஸோ அதனால தான் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ எல்லோ கலர் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சுடுங்க. அடுத்து நான் எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன் ஒன்றோட ஒன்றா சேர்க்கக்கூடாது அப்படின்னா க்ரீன் கலர் எல்லோ கலரில் பட்டுச்சு அப்படின்னா க்ரீன் எல்லோவில் கலந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய frutti ரெடி ஆயிடுச்சு. இதை வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனாலும் கூட கலர் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ நம்மளுடைய frutti ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் கேக் ஆர் பன்னு அந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போதே தெரியும், பார்த்தீங்களா கையில் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ இதுக்காக தான் சொன்னேன், நான் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக. குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும்பொழுது இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே ஹாப்பியாகவும் இருப்பாங்க. அவங்க உடல் நலத்துக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதும் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் madras பேக்கரி சேனல் வித் சைனிங் ஆஃப் அன்பரசி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.